சாரி டிராப்பிங் வீடியோ பார்ட் 6 பாத்துடலாமா? இப்போ நீங்க எடுத்த பிளேட்ஸ் வரைக்கும் பின் பண்ணி செக்யூர் பண்ணிட்டு இப்போ சைட் பிளேட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நீங்க வீடியோல பாக்குற மெத்தட்ல வச்சுட்டு ஒரே நேரத்துல கிள்ளி அப்படி மேல கிளாத் எடுங்க. எடுக்கும்போது குட்டி குட்டியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் பிளேட்ஸ் ரொம்ப அழகாவே வரும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் வெயிட் இழுக்கும். அதனால அது உங்க ரைட் ஹேண்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இப்படி ஃப்ரண்ட் பிளேட்ஸ் எடுத்து கையில வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சைட் பிளேட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிளேட்ஸ் எடுக்கலாம். நான் எப்படி ரெகுலரா எடுப்பணும் சொல்லிதான் உங்களுக்கு வீடியோல காட்டிருக்கேன். நீங்க எடுத்த பிளேட்ஸ் வரைக்கும் நீங்க பின் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கும் நீங்க அப்படியே பின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ற சாரீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேட்ஸ் அழகாவே உட்காந்துக்கும். நான் இந்த மாதிரி சாரீஸ்க்கு பாத்தீங்கன்னா புஷ்னு எடுத்திருக்கும். சோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்களே உங்களுக்கு இப்படி பண்றதுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் கால் இருப்பாங்களா, சோ அவங்க கிட்ட நீங்க சாரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமே அவங்களை இப்படி நீவி விட சொல்லுங்க. நீங்க இப்படி கையில பண்ணாலும் ஓகே தான், இல்ல சாரி கட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட ஸ்ட்ரைட்னர் இருந்து அதை வச்சு நீங்க நீவி விட்டாலும் ஓகே தான். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இன்னுமே அழகா காட்ட போகுது சாரியா. நீங்க சாரியை டைரக்டா ஃப்ரண்ட் பிளேட்ஸ் எடுத்துட்டு உள்ள மாட்டாம ஒரு பின் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க செக்யூர் பண்ணணும். இப்போ நான் ஹைட் கம்மியா இருக்கிறதுனால நான் லென்த்துமே கொஞ்சம் கம்மி பண்ணணும். சோ கம்மி பண்ணிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வீடியோ பாக்குற மெத்தட்ல கொஞ்சம் நீங்க உள்ள இருந்து பின் பண்ற மாதிரி இருக்கும். சோ பின்